நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்ட காணொளி பதிவிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் தனக்கும் இடையிலே 2023 ஆண்டு காலப்பகுதியிலே இடம்பெற்ற தொலைபேசி உரையாடல் ஒன்றை பிரசுரித்து காண்பித்து தன்னுடைய காணி தொடர்பிலே தற்போது அவருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கின்ற அல்லது துப்பாக்கியை ஒரு பெண்ணுக்கு எதிராக நீட்டினார், துப்பாக்கியை காட்டி ஒரு பெண்ணை மிரட்டினார் என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையிலே குறித்த காணி தொடர்பிலே 2023 ஆண்டிலிருந்து பிரச்சனைகள் இருந்து வருவதாகவும் தனக்கு சொந்தமான அந்த காணியை 2023 ஆண்டு காலப்பகுதியிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த சிலர் அபகரிக்க முயன்ற நிலையிலே தான் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு தொடர்பு கொண்டு அது தொடர்பிலே முறையிட்டதாகவும் கலந்துரையாடியதாகவும் சொல்லி ஒரு சிறு பகுதியை மாத்திரம் அங்கே காண்பித்திருந்தார், தனக்கு தேவையான ஒரு சிறு பகுதியை. ஆனால் அதில் தொடர்பிலே உண்மையிலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவர் சொன்னது போன்று செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு அவர் உரையாடியதன் அடிப்படையில் அந்த காலப்பகுதியிலே அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பாக இருந்த எங்களுடைய தோழர் ஜீவா அவர்களை தொடர்பு கொண்ட செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இது சம்பந்தமாக விசாரித்து அங்கே என்ன நடக்கின்றது என்பது தொடர்பாக ஆராய்ந்து தனக்கு அறிக்கையிடும்படி அறிவுறுத்தி இருந்தார். அதன் அடிப்படையில் தோழர் ஜீவா அவர்கள் சம்பந்தப்பட்ட தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களோடும் தொடர்பு கொண்டு கலந்துரையாடி இருந்தார். அங்கே அப்போது என்ன நடந்தது என்பது தொடர்பிலே அவர் தற்போது உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். சம்பந்தமாக கௌரவ இன்றைய அமைச்சராக இருந்த டாக்டர் சிவானந்தா கூடிய தொடர்பு கொண்டு கதைத்திருந்தார். கதைத்தபோது தன்னுடைய காணியில் இப்படி 2 பேர் தான் பிராம்பட்டியைச் சேர்ந்தவர்கள் தன்னுடைய தங்களுக்கு அந்த காணி பங்கு இருக்குது, தங்கள காணி இருக்குது, பிடித்திருக்கிறார் என்று சொல்லி பிரச்சனைப்பட்டு தன்னோட கதைச்சதாக கூறியிருந்தார். நான் பிறகு அவர் என்னோட கதைச்சோட நான் கூறியிருந்தேன், அப்படி இப்படி சம்பந்தமாக யாரும் வந்திருக்க மாட்டினேன், அப்படி ஒரு இல்லை. அப்படி உங்களுக்கு அப்படி ஏற்பட்டிருந்தால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் சென்று போலீஸில் முறைப்பாடு செய்து அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கத்தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அப்படி இப்படி சொல்லி யாரும் அங்கே விற்ற காணி எங்கட காணி என்று அங்கே யாரும் போனது இல்லை. ஆனால் அவர் சொன்னதுக்கு நான் அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன். அதுக்கு எனக்கு வந்து அந்த அமைச்சராக இருந்த டாக்டர் நான் கூறியிருந்தேன். இதை நான் அவர் என்னோட கதைச்சிருக்கிறார், உங்களோட கதைச்சா நீங்கள் அது பாருங்கள் நினைச்சிட்டு நான் அதை பார்த்தேன்னா நீங்கள் 6 ஆட்கள் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போங்க, போலீஸில் போய் அதை புறப்பாடு செய்து அதுக்குரிய நடவடிக்கை எடுங்கன்றதை நான் அதை அந்த நேரம் நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். அது தொடர்பாக அந்த நேரத்தில் அர்ஜுனா அவர்கள் நீதிமன்றத்தில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தாரா? போலீஸில் முறைப்பாடு செய்தேன். நான் போலீஸில் நீங்கள் முறைப்பாடு செய்து ஆக்களை கூப்பிட்டு அதுக்கு நடவடிக்கை எடுங்க, அப்படியே ஆக்களை பிடிச்சி போலீஸில் கொண்டு வந்து வச்சுருந்தேன். இல்லை நீங்கள் என்ன கருவீங்க நான் பார்க்குறேன், எங்கடைய ஆக்களை இல்லை அப்படியே வந்து ஏற்படு அப்படியே அது செய்யும். இதுதான் அந்த சந்தர்ப்பத்திலே நடந்திருந்தது. இந்த நிலையிலேயே தற்போது தனக்கு எதிராக ஒரு நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையிலே தனக்கு எதிரான விமர்சனங்கள் மிகவும் ஆழமாக வெளியாகி கொண்டிருக்கின்ற சூழலிலே அதனை வலுவிழக்கச் செய்வதற்காக அல்லது அதனை நியாயப்படுத்தும் வகையிலே கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக அல்லது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியையும் இந்த விடயத்திலே சம்பந்தப்படுத்தி இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இது முதற் தடவை அல்ல. கடந்த காலங்களிலும் யாரெல்லாம் தங்களை புனிதர்களாகவும் தியாகிகளாகவும் காண்பிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக விமர்சனங்களையும் அவதூறுகளையும் பரப்புவதுதான் ஒரு வாடிக்கையாக இருந்து வந்திருக்கின்றது, அது வரலாறாக இருந்திருக்கின்றது. அத்தனை அவதூறுகளையும் சேரடிப்புகளையும் எதிர்கொண்டுதான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இந்த மக்கள் மத்தியிலே தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு விடயம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருந்தன, தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை அவர்கள் எவ்வாறு கையாண்டிருந்தார்கள் என்பது அர்ஜுனா ராமநாதனுடைய கருத்து அல்லது காணொளி ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தங்களுக்கு இருந்த அதிகாரங்களை சட்டவிரோதமாக அல்லது தவறான முறையிலே பயன்படுத்தியது இல்லை என்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தங்களுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைப்பவர்களுக்கு அல்லது தங்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு எதிராக துப்பாக்கியை தூக்கி காட்டி சுடுவேண்டா நாயே என்று சொன்னதாக எந்த ஒரு பதிவுகளும் இல்லை. ஆக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக கடந்த காலங்களிலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் பொய்யானது. கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கூட எங்களுடைய செயலாளர் நாயகத்தை தொடர்பு கொண்டு கதைத்த போது அவர் மிகவும் அன்பான முறையிலே அவருடைய தொலைபேசி அழைப்பை பதிலளித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சாவகச்சேரி பிரதேசத்திலே சாவகச்சேரி வைத்தியசாலையிலே அவருக்கு பிரச்சனை வந்தபோது கூட அவர் எங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து இந்த பிரச்சனையை தொடர்பிலே கலந்துரையாடிய போது கூட அந்த பிரச்சனையிலே நியாயம் இருக்குமாக இருந்தால் அது தொடர்பிலே காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அதற்கான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தையும் அப்போது எங்களுடைய செயலாளர் நாயகம் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு வழங்கியிருந்தார். இருந்தாலும் தொடர்ந்து வந்த காலங்களிலே அவருடைய அணுகுமுறைகள் அல்லது தன்னுடைய வேலை திட்டங்களை முன்னகர்த்துவதற்கு ஏற்ற வகையிலே அர்ஜுனா ராமநாதனுடைய அணுகுமுறைகள் இல்லாததன் காரணத்தினாலேயே அப்போது அவர் முன்வைத்த கோரிக்கைகள் தீர்க்கப்படாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையிலே தான் தற்போதும் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுக்கள் அல்லது விமர்சனங்களை வலுவிழக்க செய்யும் வகையில் அல்லது பூசி மெழுகும் வகையில் அல்லது அதனை கருத்து பரிமாற்றத்திலிருந்து அப்புறப்படுத்தும் வகையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். இதனை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. நன்றி. மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்கிற டாக்டர் மினிஸ்டர் கேட்குறீங்க. சார் நான் ஜாஃப்னா பாஸ் அவுட் டாக்டர் கேட்குறேன். இப்போ ஹெல்த் மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன். என் பேர் டாக்டர் அர்ச்சுனா. என்னடா சார் இது ஒரு கம்ப்ளைண்ட் சம்பந்தமான பெரிய விழான்ல உங்களோட டாக்டர் அர்ச்சுனா கதைக்கிறேன். நான் வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யற டாக்டர் ஒரு ஆள். இப்ப ஹெல்த் மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன் நீங்க கொழும்புல. நான் இந்த சொந்த இடம் வந்து பெரிய விழான். உங்களோட அந்த பெரிய விழான் வட்டாரம் வந்து உங்களோட சார்பில் வந்து ஓட் கேட்கறது சொல்லி நான் இந்த சொந்த இடம் பிறந்த இடம் பெரிய விழான்னு தெரியப்பல பெரிய விழாங்களா வாழ என்னண்டா சார் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் உண்டு. என்னென்றால் உங்களோட சொல்லி உங்களோட வட்டாரத்து இன்னொரு ஓட் கேட்கிறவர் வந்து இந்த காணிய வந்து போஸ்ட்குள்ளா பிடிச்சு அடிச்சு வேலியெல்லாம் உடைச்சு நான் கோட்ஸ் போட்டிருக்கேன். அப்ப என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் பிரான்ஸ்ல உங்களோட சப்போர்டர் ஒரு ஆள் உங்களோட ஃபேன் ஒரு ஆள். அப்ப அவர் உங்களோட நம்பர் வந்தவர் எடுத்து கதைக்க பிரான்ஸ்ல இருந்து உங்களுக்கு உங்களோட இதெல்லாம் செய்யறது அவர் தான். என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஜெஃப்னா என்ன படிச்ச நினைக்கிறேன். அவர் பிரான்ஸ்ல இருக்கிறார். அவர் உங்களோட நம்பர் தந்தவர் உங்களோட இருக்க எடுத்து உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு இது மேபி கதைக்கிறதுக்கு டைம் இல்லாம இருக்கும். உங்களுக்கு கீழே உங்களோட செக்ரட்டரி யாராவது இருந்தா நான் டீட்டெயிலா இருக்க விஷயத்த சொல்றது சார். இது வந்து இப்ப ஒரு 2 மாதத்துக்கு முன்னம் வந்து எங்க சொந்த காணி இருக்குது பெரிய விழான் பிறந்து வளர்ந்த இடம் பெரிய விழான் இளவால. அதுல 36 பரப்பு காணி இருக்கு. அந்த காணியை வந்து நான் இப்ப இங்க ஹெல்த் மினிஸ்ட்ரியில நான் ஒர்க் பண்றேன் நீங்க கொழும்புல. இப்ப நான் அங்க ஜெஃப்னால இல்லாத நேரம் அந்த பிரான்ஸ் 2-3 பேரும் சேர்ந்து இல்லாத நேரம் புல்டோசர் போட்டு காணி எல்லாத்தையும் பின்பக்கத்தால வேலி எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு புதுசா போட்டு காணி எல்லாம் பிடிச்சு செய்தோன்றிருக்கணும். இப்ப என்னென்றால் அங்க போக முழுக்கரம் நாங்கள் இபிடிபி நாங்க வெட்டுவோம் கொத்துவோம் தான் சொல்லினா அப்ப அது உங்களோட பேர் தான் நாங்க யூஸ் பண்ணப்படுது கணக்கு. நான் வந்து மல்லாங் கோர்ட்ஸ்ல கேஸ் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அப்ப நான் பாக்குறேன் என்றால் கோர்ட்ஸுக்கு போறதை விட உங்கள்ட்ட நேரம் கதைச்சால் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணிச்சுன்னா நேரம் உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி நீங்கள் அதை கன்சிடர் பண்ணீங்க. அதான் நான் உங்களோட எடுத்து ஒருக்கா சொல்லுவோம் போட்டு என்ன செய்கிறது. இரவு நான் இப்ப அம்பாறையில நிக்கிறேன். ஒரு 8 மணி போல எடுங்க. ஷூர் சார் நான் எடுக்கணும். ஓகே ஓகே தேங்க்யூ.